அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் ஏழை பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காக தான் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகிறார்கள். இந்த திட்டத்தின் மூலம் வரும் பணத்தை தங்களது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் 1000 ரூபாய் பெற்று வந்த அவர்களுக்கு 2500 ரூபாய் வழங்குவது குறித்து முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. தாவேகா அரசு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மறுசீரமைப்பு செய்வதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. அதாவது கடந்த ஆட்சியில் சொந்தமாக பல வீடுகள் வைத்திருப்பவர்கள் மற்றும் வசதி படைத்த சிலரும் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி இந்த நிதியை பெற்று வந்ததாக கண்டறியப்பட்டும் உள்ளது. தகுதியற்றவர்களை பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டு உண்மையாகவே வறுமையில் உள்ள தகுதியான பெண்களை கூடுதலாக சேர்க்கும் கணக்கெடுப்பு பணிகள் தற்போது தீவிரமாக நடந்து வருகின்றன. இந்த பணிகள் முழுமையாக நிறைவடைந்த பிறகு அரசு கூடுதல் நிதியை ஒதுக்கி 2500 ரூபாய் வழங்குவதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடும் என அதிகாரிகளும் தெரிவித்திருந்தனர். இதற்கிடையில் தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பது தொடங்கப்படும் மற்றும் அது யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பது குறித்து அமைச்சரான ரமேஷ் அவர்கள் முக்கியமான அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். இந்த திட்டத்தில் தகுதியுள்ள அனைவரும் பெயர்களும் விடுபடாமல் சேர்க்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். இது குறித்து அவர் பேசுகையில், குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்பது தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய தேர்தல் வாக்குறுதி ஆகும். இதுவரை வேறு ஏதேனும் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வாங்கியவர்களுக்கும் சரி அல்லது இதுவரை வாங்காத புதிய பயனாளிகளாக இருந்தாலும் சரி, இந்த திட்டத்தை தொடங்கும் போது தகுதியுடைய அனைவரின் பெயர்களுமே விடுபடாமல் கண்டிப்பாக சேர்க்கப்படும் என்று அமைச்சரான ரமேஷ் உறுதியளித்துள்ளார். இந்த நிலையில்தான் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாயாக உயர்த்தப்பட்டு விரைவிலேயே பெண்களுக்கு வழங்கப்படும் என்று அமைச்சரான ஜெகதீஸ்வரி மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டுள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டபடி மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்குவதற்கான அனைத்து வழிமுறைகளும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது என்றும் மிக விரைவிலேயே இந்த உயர்த்தப்பட்ட தொகையானது பெண்களுக்கு கிடைக்கும் என்றும் கூறினார். கடந்த ஆட்சியில் விண்ணப்பித்தும் பணம் கிடைக்காத பல பெண்களிடமிருந்து எங்களுக்கு புகார்கள் வந்துள்ளன. மேலும் ஒரே பெயரில் 2 முதல் 3 முறை விண்ணப்பிக்கப்பட்ட குளறுபடிகளும் ஒரே வீட்டில் 2 ரேஷன் கார்டுகளை வைத்துக்கொண்டு 2 பெண்கள் பணம் வாங்குவதையும் அரசு கண்டுபிடித்தும் உள்ளது. இவை அனைத்தையுமே சரி செய்து தகுதியான ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த திட்டம் முறையாக சென்றடைய அரசு விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. எனவே பொதுமக்கள் அதுவரை சற்று பொறுமை காக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். அமைச்சரின் இந்த அறிவிப்பால் குடும்ப பெண்களிடையே தற்போது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.